Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பால் பாயாசம் தாங்க. பால் பாயாசம் சேமியாவும் ஜவ்வரிசியும் கலந்து எப்படி ஈஸியா சுவையாவும் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நிறைய வித பாயாசம் இருக்குதுங்க. நான் இன்னும் ஒரு ரெசிபில காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாயாசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 100 கிராம் ஜவ்வரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஊற வச்சு செஞ்சிங்கன்னா அந்த ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு கரையாமல் இருக்கும். அதுக்கு தான் ஊற வைக்கிறது. அந்த பாயாசத்துக்கு தகுந்த தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல கேஸ் ஆன் பண்ணியிருக்கிறேங்க. நான் பண்ணிவிட்டு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்ததுனால நான் 200 கிராம் தண்ணி ஊற்றுறேங்க. 200 கிராம் தண்ணி ஊற்றினா தான் அந்த ஜவ்வரிசி நல்லா உங்களுக்கு வேகிறதுக்கு கரெக்டான தண்ணி. அது நீங்கள் 200ன்றதை 250 கூட ஊற்றிக்குங்க. ஏன்னா இதில் நம்ம ஜவ்வரிசி சேமியா போடுறதுனால கொஞ்சம் கூடவும் வச்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் எப்பயுமே ஜவ்வரிசியை போடுங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நான் சேர்க்குறேன். ஊற வச்ச ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. அதில் ஜவ்வரிசி மரவள்ளி கிழங்குல செய்கிறதுனால உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காமல் கிண்டி கிளறி விடுங்க. அந்த ஜவ்வரிசி போட்ட உடனே கொதி வர்ற வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் அடிப்பிடிக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுன்னு இருக்கணும். நம்ம வீட்டிலலாம் பார்த்தா விசேஷம்னா பாயாசம் இல்லாத விசேஷமே இருக்காதுங்க. இந்த பாயாசத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஜவ்வரிசி வந்து வெந்ததுக்கப்புறம் கண்ணாடி மாதிரி இருக்குங்க. இதிலே நிறைய வித ஜவ்வரிசி இருக்குது. சின்ன ஜவ்வரிசி இருக்குது, நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பெரிய ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ எடுத்துக்கிறது வந்து பெரிய ஜவ்வரிசி தாங்க எடுத்துருக்குறேன். அதுதான் பாயாசத்துக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் தட்டுப்படும் அந்த ஜவ்வரிசி. அது மாதிரி இருந்தால் தான் சுவையாகவும் இருக்கும். பாருங்க, இதாங்க வெந்த பதம். கண்ணாடி மாதிரி தெரியுது இல்லைங்களா? இதுதான் பாருங்கள். அந்த ஜவ்வரிசியும் அழகாக குண்டு குண்டாக அழகாக தெரியுது பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டுங்க. இது நான் பக்கத்து கேஸில் மாற்றிட்டேன். நான் அது கொதிச்சின்னு தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பேன் எடுத்துக்கின்னு 1 டேபிள் ஸ்பூனு நெய் விட்டுருக்குறேங்க. ஏன்னா நம்ம சேமியாவை வறுத்து தான் போட போகிறோம். அதனால் நான் ஒரு 100 கிராம் சேமியா எடுத்துருக்குறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. கொஞ்சம் நாழி தாங்க, ரொம்ப வறுக்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, வறுபட்டுருது. நம்ம பக்கத்தில் கொதிக்கிற இந்த பாயாசத்தில் ஜவ்வரிசி கூட இதை சேர்த்துடலாம். இதையும் ஒன்று சேர கிளறி விட்டுக்குங்க. ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. நான் ஏலக்காய் போட்டதும் அந்த வாசம் நல்லா உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ரெசிபிலையுமே இனிப்பு பொருளில் ஏலக்காய் போட்டிங்கன்னா என்னுடைய சுவையும் அலாதியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏலக்காய் சேர்த்திங்கன்னா 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கிறேன். நான் சர்க்கரை போட்டது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதுங்க. ரொம்ப கொதிக்க தேவையில்ல. கொதிச்சிடுது. அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம அந்த சேமியாவை கூட சேர்த்துக்கலாம். இதை அவ்வளோதாங்க. நம்மளுடைய ஒரு 200 ml பால் வந்து நல்லா சுண்டை காய வச்சு வச்சுருக்கிறேன். நான் அதையும் சேர்த்துக்கலாம். பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க தேவையில்லைங்க. ஒரு கொதி வந்தாலே போதும். ஏன்னா முன்னாடியே காய்ச்சி வச்ச பாலுன்றதுனால நீங்கள் கொதிக்க விட தேவையில்லை.
பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க, பாயாசம் முடிஞ்சிருது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.